ஹலோ மக்களே, வெல்கம் டு என்னத்தை சொல்கிறது கீத்துங்க. நம்ம லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருந்த மட்டனுங்க, அதுவும் மட்டன் தலைக்கறி, அது எப்படி பண்ணுறதுன்றதுக்கான ஃபுல் வீடியோ பார்க்கலாமா? அதுக்கு மெயினாக சின்ன வெங்காயம் 2 கை அளவுக்கு தான் தேவை. ஸோ 2 கை அளவுக்கு தேங்காய் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. 2 தக்காளி, காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லித்தலை, சும்மா துளியோண்டு இஞ்சி, அந்த மட்டன் ஸ்மெல்லு தெரியாமல் இருக்க. அப்புறம் ஒரு கை அளவுக்கு தேங்காங்க. ஸோ தேங்காய், அதுக்கப்புறம் ஒரு 4-5 பல் பூண்டு, அந்த மட்டன் ஸ்மெல்லு தெரியாமல் இருக்கிறதுக்காகவும் பூண்டும் எடுத்து வச்சுக்கணுங்க. ஸோ பூண்டு, அதுக்கப்புறம் மசாலாவுக்கு சோம்பு, சீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு, லவங்கம், அது எல்லாமே சும்மா ஒன்று ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மட்டனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தந்தது எங்கள் மாமனார் தாங்க. ஏன்னா எனக்கு சுத்தமாக செய்யவும் தெரியாது. அது மட்டும் இல்லாமல் அது தலைக்கறி வேறு நான் வாழ்க்கையில் டேஸ்ட்டு பண்ணதே இல்லை. அது அவர் தான் போட்டு சுடு தண்ணியெல்லாம் ஊற்றி ஒரு 4-5 டைம்ஸ் நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்தாரு. அதுவும் உள்ளுக்குள்ளே இந்த கண்ணை பார்த்ததுமே நான் ஓடி போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஐயோ என்னோட கண்ணெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு பயத்துலேயே பார்த்துக்கிட்டு இருந்தேங்க நான். எனக்கு இது ஃபஸ்ட் டைம் நான் பண்ணேன். பட் நல்லா இருந்த ஒரே காரணத்தினால அவங்க கூட ஷேர் பண்ணுறேங்க. குக்கர்லேயே எல்லா தாளிப்புமே ரெடி பண்ணிடலாம். 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறம் ஒரு பட்டை, ஒரு 2 கிராம்பு, அவ்வளோதாங்க. அதிகமாக எந்த ஒரு மசாலாஸுமே இதுக்கு தேவைப்படாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவர் சொன்னார், எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, நான் சாப்பிட்டதே இல்லை. ஸோ அது கூடவே ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கறணுங்க. சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். லைட் ப்ரௌன், அந்த கோல்டன் ப்ரௌன் வந்ததுமே அது கூட நம்ம வச்சுருக்க பூண்டு, அப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சிங்க, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அது எல்லாத்தையுமே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது என்னோடய சொந்த ரெசிபி இல்லைங்க. நானும் பல யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நானாக பண்ண ஒரு விஷயந்தான் இது. அந்த இதெல்லாம் வதங்கிட்டே இருக்கிற டைமில் கொஞ்சமாக நம்ம வச்சுருந்த ஒரு கை அளவுக்கு தேங்காயையும் நல்லா ஆட் பண்ணி அதையும் நல்லாவே வதக்கி விட்டுக்கிறணும். கொஞ்சம் வதங்கி இது பண்ணுற டைம்லேயேவும் நம்ம இந்த சைடில் தாளிப்புக்கு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி அப்புறம் 2 தக்காளியுமே நல்லா கட் பண்ணி வச்சுக்கணுங்க. அந்த தாளிப்பை ஆற வச்சுட்டு அதே குக்கர்லேயும் நல்ல எண்ணெய், அதுக்கப்புறம் அது கூட சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஒரு கை அளவுக்கான சின்ன வெங்காயத்தையும் போட்டுட்டு அது கொஞ்சமாக வதங்கி வந்ததுமேவும் அது கூட தக்காளி, அந்த கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியுமே ஆட் பண்ணிக்கணும். கூட பச்சை மிளகாயும் போட்டு வச்சுக்கோங்க. அந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கணுங்க. அது வதங்குற டயத்துலேயே அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. சேர்த்து போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் உப்பெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கறியில் உப்பு போட்டு தான் வாஷ் பண்ணேன்றதுனால கிரேவிக்கு கொஞ்சம் அளவான சால்ட்டு தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம கழுவி வாஷ் பண்ணி வச்சுருந்த மட்டனை தூக்கி உள்ளே போட்டு நல்லா அங்கிட்டு பெரட்டு இங்கிட்டு பெரட்டு அப்படின்னு சொல்லி நல்லா பெரட்டணும். அது கொஞ்சம் சைஸ் சின்னதாகுது அந்த இது. ஸோ அந்த மட்டன் சைஸ் எல்லாமே குட்டியானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் இருக்குல்லங்க, அந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றிடணும். அந்த பேஸ்ட்டை நல்லா மைய அரைச்சி வச்சுக்கிறணும். ஸோ அந்த பேஸ்ட்டை அதில் ஊற்றிட்டு அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மேலே போட்டு வீட்டு குழம்பு மிளகாத்தூள் அதையும் சேர்த்து போட்டுக்கோங்க. போட்டால் அவ்வளோதாங்க. இதோட சிம்பிளான வேலை. 6 விசில் 7 விசில் வச்சு எடுத்தோன்னா சும்மா அப்படி இருந்துச்சுங்க. என் தாத்தா தான் சாப்பிட்டாரு, நல்லா சாப்பிட்டாரு, சூப்பராக இருக்குன்னு சொன்னார். பட் நான் அதை கொஞ்சம் கூட டேஸ்ட் பண்ணி பார்க்கலங்க. ஸோ அதனால் எனக்கு தெரியாது. அவர் சாப்பிட்டாரு, 2 டேஸ்க்கு வச்சு சாப்பிட்டாருன்னா பார்த்துக்கோங்க அதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ இது எல்லாமே அந்த தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றி நல்லா 7 to 8 விசில் வச்சோன்னா நல்லா வெந்துடுதுங்க. ஸோ வெந்ததுக்கப்புறம் அதை சூடான சாப்பாடு, அப்புறம் இட்லி எல்லாத்துலேயுமே வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நானும் அப்படி தான் நினைக்கிறேன், டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு. அந்த கலர் பார்த்தப்பவே வாவ், நம்ம என்னத்தையோ அச்சீவ் பண்ணிட்டோம்டா அப்படின்ற எண்ணம் எனக்குள்ளே வந்துச்சுங்க. ஸ்மெல்லு கூட எனக்கு பிடிக்கல, அந்த அளவுக்கு இருந்துச்சு. நம்ம நாய்க்கறி கூட சாப்பிடுவோம்னு நினச்சோம். ஆனால் இந்த மண்டைக்கறி மட்டும் ஏன் நமக்கு பிடிக்க மாட்டுதுன்னு எனக்கு தெரியலை. ஸோ நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் முடிஞ்சால் ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டாட்டா.